கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் ஆயாத கீர்த்தியும் அறிவு சேர்த்து அடிங்க உங்க மூஞ்சிக்கு சிரிப்பு சட்டா தாயாத கீர்த்தியும் ஆமா தாயாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரடு கூட்டி கண்டாய் அலையாயி அறுதுயலுமாய் எனது தங்கையே ஆதிகடவூரின் வாய்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அப்படி ஆமாங்க சக்தி ஒன்று சமயம் 16 விளங்கி வரக்கூடிய ஆமாங்க அந்த அங்காள பரமேஸ்வரி அன்னை அபிராமி அனைவரையும் வணங்கி கிராம தேவதைகளை வணங்கி மற்றும் அதாவது புதுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் ஆடு உறுப்பினர் மற்றும் கரைக்காரர் நாட்டாமை கொத்துக்காரர் பெரியோர்கள் சிறியோர் வரை வெட்டுக்காரர் அனைவருடைய வாதத்தை வணங்கி இங்க எத்தனையோ ஆன்மீகவாதிலாம் இருக்காங்க கண்டிப்பா அவங்க வாதத்தை எல்லாம் வணங்கி காலம் சென்றாரு அது பேர் என்ன அன்பழகன் ஆமா தோற்றம் 10/2/1973 மறைவு 10/2/2026 இவர் சாலோக சாமீப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முத்தி மாற்றம் அடைய வேண்டும் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். மோட்ச தீபம் என்று ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு நாளைக்கு மோட்ச தீபம். ஆமா மோட்ச தீபம் அவருக்காக இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருக்க நம்ம நாடக சபா கம்பெனி தேவிகா தேவி நாடக சபா காலம் சென்ற 6 காலம் சென்றா பயணிவேல் காலம் சென்றாரா அவர் தாண்டா சம்பளம் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் அவர்தான் வாஜராட்டங்க கேபி பழனிவேல் குமார் இவர்கள் வளர்த்து வணங்கி நம் குழுவினர் அதாவது பின்செட்டு பாத்தியா பின்செட்டு ஆமா முறை இப்படி லட்சுமி ராஜ்யம் வருவியா சபையுண்டாக வந்தனேன்
உலகத்திலே அதுல இதுல 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 தராதலம் மகாதலம் பாதாளம் பூமிக்கு மேல 7 உலகம் பூலோகம் 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 சுவர்லோகம் சரலோகம் தபாலோகம் காலோகம் இந்திரலோகம் எனக்கு என்ன வேண்டாம் உங்களுக்கு என்ன வேலை அஸ்தவஸ்கள் எத்தனை பேர் 8 பேர் இந்திரன் 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 அக்கினி அக்கினி வாயு வாயு வருணன் வருணன் ஈசானி ஈசானி குபேரன் குபேரன் ஏமன் ஆட்டா இப்படி சொல்லக்கூடிய 8 அஸ்தவஸ்களுக்கும் பரவாயில்லைங்க அதிபதி நீங்களா அதிபதி ஆமா உங்களால ஆட்ட முடியாது உம்பர்கோன் 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 என்ன கூட உம்பர்கோன் ஆமாங்க எப்பதான் சொல்றீங்க நீங்க சொல்லு உம்பர்கோன் 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 ஆமா அதான் விடு அவடியாகி 56 தேச ராஜாக்களுக்கு ஆமாங்க அண்டர்கோன் அண்டர்கோன் எனக்கு உம்பர்கோன் உனக்கு உனக்கு அந்தியா உனக்கு மனாலும் எந்த வேலை கொடுத்தாங்க உம்பர்கோன் அவங்க விருப்பம் நம்மளுக்கு என்ன கிடையாது அங்க போய் கேப்பா பேச்ச கேட்காத அவங்க விருப்பம்னா அப்ப அந்த வேலை ஊம்பக்கம் ஒண்ணு வகைன்னு பாருங்க ஆமாங்க இது என்னது இது மண்ணு மண்ணுலகா ஆமாங்க இருப்பது பொன்னுலகம் பொன்னுலகம் ஆமாங்க மாட மாளிகை மாளிகை கோட கோபுரம் இந்த பூமி மண்ணு அத்தனையும் பொண்ணு சாப்பாஸ் உம்பர்கோல் நீங்க இருக்கிற உம்பர்கோல்ல ஆமா அண்டர்கோல் ஆமா ஆமா ஏய் என் மனைவி யாரு அவ பேர் என்ன நீ யாரு முதல்ல நீ யாரு முதல்ல என்ன தெரியல யாரு நீ என்ன தெரியல என்ன தெரியல அவன் மந்திரிங்க என் மந்திரி பேரு என்ன மாதுளி மாதுளி சின்னம் மாதுளி மந்திரி மாதுளி 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 சின்ன ஆமா மாதுளி மாதுளி ஆமா அப்படி என்னுடைய மனைவி பேர் ஓடியா ஓடியா ஆமா இந்திராணி அந்த நாலு ராணி என்ன ஆகும் நீங்க இந்திராணி நீங்க இந்திராணி
இந்திராணிக்கு நாலராங்களானிக்கு நான் உனக்கு கேட்டேன். அது தச்சுக்கிட்ட பச்சு. சரி உனக்கு இன்னால என்ன தூக்கம் வரலையாடா? தூங்கடா போடா. டேய் அடி போட்டு போ. எத்தனை சொல்றது அடி போட்டு. இந்திராணி 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 அயல் ராணி அயல் ராணி குலாபிஷை 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 ஆயில வளர்த்துல பையன் அடிக்கிறதுலாம் அடோட் கொடுத்தாங்கடா. போயிடுவான் ஆட்டாரு சொல்லி தான் ஊத்தாரு. காஜால் அடிக்கிறீங்க கஜால் அடிக்கிறீங்க கால் அடிக்கிறீங்க நைட் ஆனா கால் அடிக்கிறீங்க பகல் ஆனா சுத்த அடிக்கிறீங்க. ஆமா போனாலே கை வச்சு ஆமா அழகு வாய்ந்தவன் அழகு ராணி இந்திராணி அயல் அயல் ராணி குலாபிஷை குலாபிஷை. ஒரு நாள் என் மனைவி கமலர் சைலேஷ் பாசமா பாசமா ஒரு கிளியை வளர்த்து என்னங்க சொல்ற? ஆமாண்டா சரிங்க கிளியை வளர்த்துட்டு வந்தால அது கூட தெரியல ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே கிடக்கு. ஒரு கட்டி வாங்கி கொடுப்பேன். என் பொண்டாட்டி என்ன கூப்பிட்டா ஏங்க நீங்க எல்லாத்துக்கும் வரம் கொடுக்குறீங்க வரம் கொடுக்குறீங்களே எல்லாத்துக்கும் ஆமா வரம் அளிக்கிறீங்களா ஆமா இந்த கிளிக்கு கிளிய ஆமா சரி பண்ணி விடுங்க ஆமா அப்படிங்குது. ஏன்னா அதாவது இந்த உயிரை குடிக்கிறது எடுக்கிறது இதெல்லாம் மும்மூர்த்தி தேவை இருக்காங்க. நீ அங்க விட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மும்மூர்த்தி தேவை இருக்காங்க. அதனால இந்த உயிர் சம்பந்தமா பிரம்மதேவர் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என் மனைவியும் நானும் பிரம்மதேவர் இந்த கிளி பழக வைக்கிறதுக்காக இந்த கிளியை கொஞ்சம் நல்லா ஆக்கி விடுங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லா படைக்கிற தொழில் மட்டும்தான் ஏன் தொழில் ஏன் தொழில் வேற எதுவும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு அப்படின்னா நாராயணன் விஷ்ணுகிட்ட போறோம். ஆமா என் மனைவியும் நானும் நீ உன் பொண்டாட்டி மூணு பேரும் முடிக்க பாருங்க. ஆமா எப்ப நான் கிளி போய் வச்சலான்னு ஆமா இன்னும் பண்ணுங்க விஷ்ணுகிட்ட போறோம். காக்கு கடை ராஜா ஆமா அதனால அங்க போறோம். ஏன்னா பாத்துக்கோரு ஆமா அங்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா அதை எடுக்கிறது வைக்கிறது எடுக்கிறது எல்லாம் அவரு வேற ஒரு பரமக்கடவுள் இருக்கு அங்க போகணும். அது என்ன நாங்க ரெண்டு பேரு பிரம்மதேவன் எல்லாம் நாலு பேரும் பரமக்கடவுள்ல பாருங்க. ஆமா பண்ணிடலான்னு. ஆமா நீங்க தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைத்தல் ஐந்தல் நீங்க செய்றீங்க. அதனால இந்த கிளி எப்படியாவது பழக்க வைங்க உயிர் பயிற்சி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே இதெல்லாம் யம தர்மகிட்ட நான் படிச்சுட்டோம். எல்லாம் உயிரை எடுக்கிற வேலையா யம தர்மகிட்ட கூப்பிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி நான் அப்புறம் 5 பேரும் யம தர்மகிட்ட போனோம். யம தர்மகிட்ட போனோன்னு அப்பா இன்னும் எல்லா கடவுளும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்களா? சத்தத்தை போடுறவங்க நீங்க எதை வேணாலும் பண்ணுவீங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்களா? என்ன சமாச்சாரம்? ஆசியா தேவேந்திர மனைவி ஆசியா வளர்த்த ஒரு கிளி சாபம். ஆமா அதை எப்படியாவது உயிரை பழைக்க வைக்கணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஓலை இருக்கு. அந்த ஓலையை எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதாவது அதனுடைய விதி எப்படி எழுதி வச்சுறாங்க. ஆமா அது ஓலையை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு யமதர்மன் சொல்றான். உடனே அவன் சொல்லி வாய மூடுவான். அந்த ஓலை ஒண்ணு வீதிக்கு இந்த உடனே அதை எடுத்து பார்த்தா கிளி ஜாதகமா இருக்குது. கிளி ஜாதகம் படிச்சு பார்த்தா அதாவது மும்மூர்த்தி தேவர்கள் எப்ப ஒண்ணு கூடுறீங்களோ அப்ப அந்த கிளியோட உயிர் பிரியும் அப்படின்னு இருக்குது. அவன் நாங்க எல்லாம் ஒண்ணு கூடி வந்த உடனே கிளி செத்து போச்சுறான். அதனாலதான் தாலி அறுத்த வீட்டுக்கு தலைக்கு தலை போயிட்டு சொல்லுவாங்க. ஆமாங்க எந்த வீட்டு நம்ம நல்லதை செய்ய போறோம்னு சொல்லி தேவரெல்லாம் இப்ப நல்லது செய்யலாம் வந்தோம். ஆமா கடைசியில அந்த கிளியுடைய வேலை இருந்துச்சு. ஆமாங்க உயிர் போட்டு
அது மாதிரி நல்லது செய்யறோம்னா உபத்திரம் செய்யக்கூடாது. சரி போகட்டும். ஆமா சரி நேரம் ஆயிப்போச்சு. ஆமா என் மனைவி இந்திராணி அழைத்து அதான் சொல்றேன். தேவேந்திர மணியாக அழைக்கக்கூடிய இந்திராணி அழைக்கிட்டு இந்திராணி
ஒரு பொண்ணை கண்டா சரிங்க நீங்க பாடுறீங்களே என்ன பாட்டு பண்ணபுரம் ரோடு பண்ணபுரம் ரோடு பருத்திக்கொள்ள காடு பருத்திக்கொள்ள காடு மணிக்கு வாடி வாடி எங்க நீங்க பாருங்களா பாட்டு பாட்டு அதுக்கு எங்க பாட்டு விட்டுங்க ஓ உனக்கே கிளம்புமா ஆமா ஐயோ நீ பாடுற பாட்டுக்கு எங்க உன் பாடிய காட்டு இங்க காட்ட மாட்டேன் கால்ல காட்டுறேன் பாட்ட பாடி காட்டு சரி அதனால முன்னாடி நீ போயிட்டு பாடில போறியா நான் முன்னாடி பாடில போறேன் நீ பின்னாடி பாட எடுத்துட்டு வா எத்தனை தடவை சீக்கிரமா கூட சீக்கிரத்துல அதனால வெயிட் பண்றேன் ஆமா பண்ணபுரம் ரோடு
நான் தொடுக்கும் போதுங்க தாயா
நீ ஐந்து புலம்பாத 2026 அப்ப பொண்ணுதான் அப்ப வந்து பழக்கத்தை மாத்திட்டேன். ஐந்து புலம்பாத அண்ணா பையா பொட்டு பையா அடி வா கடி வா அண்ணா கடி வா அண்ணா பொட்டா கோதல மீசலாத பொட்டோ வந்து கடி வா பொட்டா வா ஆறு போட்டா ஹலோ பாப்பா யா சின்னண்ணா பொண்ணண்ணா பாப்பா சின்னண்ணா பொண்ணண்ணா போடா மனசு சாங்காது தாலி எங்க சின்னண்ணா பொண்ணண்ணா சின்ன பொண்ணா கூட பிறந்தண்ணா கூட பிறந்த அண்ணன் நாதா நாதா ஆனா உன் பொண்டாட்டி தாலியா இருக்கும் எனக்கு இன்னும் கல்யாணம் வர அதை பத்தி உனக்கு கல்யாணம் வர 3 புள்ள இருக்குது ஆத்துல கம்மியாடி கொடுத்து வச்சிருக்கான் 200ல சரி இருக்கட்டும் சொல்லுங்க பாப்பா நல்ல கட்டி கொடுத்தேன் வெளிநாட்டு மாப்பிள்ளை தானே கட்டி கொடுத்தேன் எல்லாரும் மாப்பிள்ளை உனக்கு கட்டி கொடுத்தேன் பாப்பா ஏன் இந்த மாதிரி ஆயுதானு கேட்டாரா உன் மூஞ்சலே சாண்ட வாக்கு ஏன் பாப்பா அழுவுறா ஒரு பாப்பா வந்து இந்த மாதிரி கட்டி பாரு நீ அழுவாரு எனக்கு மனசு தாங்கல உனக்கு வர ஆத்திரத்துல தோப்பாயை துடுவன் அடிக்கலாம் அழுவாரு அழுவாருப்பா எல்லாருக்கும் தான் மயிறு வந்துச்சு ஆமா ராக் குச்சி வைங்க சொல்லுங்க ஓ ஏன் பாப்பா அப்படி அழுகுன்னு கேட்டாடா ஏன் அழுவுற அருமையான மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தேன் அதானே அழகான மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தேன் துபாய் மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தேன் துபாய் மாப்பிள்ளை கட்டி கொடுத்தல்லவா சம்பளம் அதிகமா வாங்குறாரு ஐயோ ஒரு மாசத்துக்கே 1 லட்சம் வாங்குறாரு ஆனா அழவா கட்டி என் தங்கச்சி நீ ஏமா கவலைப்படணும் அவள் இல்லைனா 5 வருஷம் ஆயிடுச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு 5 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ள 5 புள்ள பெற்றெடுத்தேன் அடேங்கப்பா எல்லாம் பழனா பொண்ணா ஐயோ அதுதான் கிடையாதுனா 5 பொம்பளை புள்ளைனா ஐயோ 5 பொம்பளை புள்ள ஆமாண்ணா பையன் இல்ல பையன் கிடையாது என்ன பண்ணுவ பார்த்தாடி அவங்க வீட்டுக்காரு அடி பொண்ண வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு வந்த பொண்ணா நகை வாங்கியா நம்ம கடங்கார அறிவு பழகுது ஆமாங்க நம்மளுக்கு பல்லு புள்ள 5 பொண்ணு ஆயிப்போச்சு ஆயிப்போச்சு என்னால 5 பொண்ணு ஆயிப்போச்சு ஆயிப்போச்சு நான் இந்த 5 பொண்ணுக்கு மீண்டும் போய் சம்பாதிச்சு வந்ததான் வேலைக்காகும் துபாய்க்கு போனதான் வேலைக்காகும் ஆமாங்க அப்படி சொன்ன உடனே பார்த்தாங்க ஏய் தாதா பார்த்த உடனே பொண்ணே நான் துபாய் கிளம்புறேன் இப்ப 6வது நீ மாசமா இருக்கிற இந்த 6வது மாசமா இருக்கிற இந்த ஒண்ணி ஆம்பளை புள்ள பெத்து எடுக்கல கொண்டியும் அறுத்துருவேன் தொண்டியும் அறுத்துருவேன் அங்க போறாதுங்க தொண்டியும் அறுத்துருவேன்னா ஏ பையா என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு 10 மாசம் நாள் சுமந்து அருமையான புள்ள பெத்து எடுத்துட்டா பையா அது நான் படிக்கிறேன் அருமையான புள்ள பெத்து எடுத்துட்டேன் அது ஆம்பளை புள்ளையா அதான் இல்லையானா ஏமா 6வது பொட்டியா பொறுத்து போச்சு நம்ம வீட்டுக்கார வரத்துக்கு நம்ம 10 நாள் தானே இருக்குது அவன் நம்ம கொண்டியே அரைப்பானோ நம்ம கொண்டியே அரைப்பானோன்னு ஒரே பயம் வந்துருச்சு நான் என்ன பண்ணேன் சிக்கலம் தீர்த்துவான் ஒரு எங்க வீட்டுக்கார வரத்துக்கு 10 நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கு கொரோனா எங்க போவாங்க கோயிலுக்கு போறாங்க எங்க வீட்டுக்கு எதுக்கு கோயில் மாரியாத்தா கோயில் அம்மா மாரியாத்தா தாயே இந்த மாதிரி இந்த 6வது புள்ளி பொம்பளை புள்ளியா வந்துடுச்சு
ஏன்னா என்னதான் உன் காலி ஆறாவது புள்ளியும் பொம்பளை புள்ளியா வந்துருச்சு. நீதான் மரியாதை காப்பாத்தணும். அங்க பெயிண்ட் அடிச்சிருந்த ஆளு என்ன பண்ணாரு? ஆமாங்க. அந்த கோயில் சிற்பி ஆட்டுங்க பொம்பளை செய்வாரு பாருங்க. பொம்மை செய்யறாரு. ஏமா நான் உன்னை பாக்குறேன். ஆமா. 3 நாளா வந்து ஐந்து போறியே. என்னமா காரணம் கேட்டாரு. இந்த மாரியா கழிப்புலே சொன்னேன். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அது 5 நாள் போயிடுச்சு, 5 நாள் தான் இருக்குது. என்ன மாசம் பாத்துன்னு கேட்டாரு. ஆறாவது ஆம்பளை புள்ளியா பிறந்து பார்த்தேன். ஆறாவது பொம்பளை புள்ளியா பிறந்துச்சு சாமியார அப்படின்னு. இதுக்கம்மா பயப்படுறா? ஏன் பயப்படுறா? இத கொண்டாந்து ஆறாவது புள்ளியா அப்படின்னு கூட்டாந்து விட்ட உடனே இந்த அறுக்கு மெழுகு ஒன்னா குழப்பி அழகா இந்த இடத்துல குஞ்சு செஞ்சு விட்டானா என் பையன் பொண்ணுக்கு செஞ்சு விட்ட உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அசுல அப்படியே குஞ்சு அழகாங்க ஆம்பளை மேல இருக்குது. என்ன ஒரு ஆள் ஆட்ட முடியுமா? அந்த ஆறாவது பையனை கூட்டுன்னு ஆமா வேகமா போன உடனே நான் என் வீட்டை நிக்கவும் என் வீட்டுக்கார வெளிநாட்டுல இருந்து கார்ல இறங்கும் கட்டாயி போய் என்ன பார்த்தானா 5 பொம்பளை புள்ளைய பார்த்தானா ஏ பொண்ணு அந்த ஆறாவது ஆம்பளை புள்ளி எங்க அது எடுத்து வாயில கொஞ்சம் நெஞ்சில கொஞ்சம் போன ஏங்க அங்க கொஞ்சம் புள்ளிக்கு வரவாத ஆயிடும் கொஞ்சம் யாரு கேளு அங்க இருக்கு நம்மளுக்கு தானே தெரியும் யாருக்கு அவன் எங்க நான் முத்து முத்தாதி நான் புட்டு முந்திச்சுனா அப்படின்னு கொஞ்சம் வேலை சொல்லிட்டு தம்பி என்ன பண்ண கிடுக்குன்னு வந்தா வராது வீட்டுக்காரர் வந்தாரு சொல்லிட்டு ஒரு கிலோ கறி போய் கறி வாங்கி வந்து ஏங்க நீ வெளியே அடுப்பாத்த வச்சு ஆக்குங்க சிலிண்டரை வாயில அரிசி போட்டுக்கிறேன். இந்த ஆறாவது பையன் வந்து ஏமா அரிசி கொடுங்க ஏ போடி அப்பாடா வலிக்கு போற அரிசி சோறாவாது போ அப்பாடா நீ அது நான் பாருது அதுக்கு ஏ எமாகாரி அரிசி குடுக்கிறியா அப்ப சொல்லட்டுமா அப்பங்கிட்ட சொல்லட்டுமா இந்த அரக்கா புடட்டுமா குடிச்ச பால் உதட்டுல இருக்குது நான் பார்த்து பிறந்து நீ அப்ப சொல்லிட்டு ரெண்டு தட்டு தட்டுன அது அழிவுன்னு போய் அவங்க அப்பங்கிட்ட சொல்லலான்னு ஓடிச்சு போய் வெளியே ஏன்னா அப்பதான் எனக்கு என் குண்டில உயிர் இல்ல கேக்குறியா இது போய் அப்பங்கிட்ட வேண்டி மாட்டேன்னு நாயுதுன்னு சொல்லிச்சு பாரு இந்த கோயில் செய்யற சிற்பி அவன் பொண்டாட்டி தாலியா இருக்கும் அறுக்கு மெழுகு அனலுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றதுல என்கிட்ட இவன் வேண்டி மாட்டும் போய் நிக்கவும் அந்த அணில அடிக்க அது மாதிரி சொட்டு அவன் தோடையிலே உயவும் ஆனா தம்பி கிண்ணேடா இது நம்ம தொடை மேல பொத்து கை வச்சு தடி பார்த்த உடனே அறுக்கு மெழுகும் தொப்புன்னு ஊதிட்டு இருக்குது. தடி பார்த்த உடனே சிமெண்ட் ரோட்டு மாயமானுங்கிற மாதிரி வெள்ளியார போய் எப்படி என்கிட்ட போய் சொல்லியோ உன் கொண்டி அறக்க போறேன் உன் தாலி அறக்க போறேன்னா தாலி அறுத்துட்டு இதோட 6 மாசம் சும்மாதாங்கிறான் நீ உன் பொண்டாட்டி கிட்ட வாழ்ந்து சும்மா உண்மையிலே சண்டை நீ என்ன சொல்ற அதுக்கு ஒரு அண்ணகாரன புருஷன் அவர் சொல்றியா அதுல இருந்து கொண்டி அறப்ப நம்பரு அவன் நான் கொண்டி அறுக்க நானே அறுத்து போறேன்.
பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அழந்த பெருமாளே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அழந்த பெருமாளே அம்மா டப்பு டப்புன்னு ஆடுது. ஆடுது. அதுக்கு நான் தடுத்தன்னு ஆடுது. ஆமாங்க. என்னடா பாக்குற? சொல்லு நீ சொல்லு. நானும் ஆடி பாக்குறேன். ஆடி பாக்குறேன். ஆட மாட்டேங்குது. ஆமாங்க. என்ன காரணமா இருக்கும்? அந்த அம்மாவை கேட்டு பாரு. என்ன வடியா இருக்கும்? ஏமா? பாபா. உனக்கு ஆடினால் உறுப்புகள் ஆடுகிறது. ஏய் பெண் உறுப்பு. அங்கேயே கட்டாங்க உறுப்பு. ஆள மட்டும் தானே கட்டாங்க உறுப்புலாம். அது மாட்டு உறுப்பு. இது பெண்
எனக்குதான் பிறந்த ஆடுனா தம்பி. உங்களுக்கு தான் ஆடுமா? ஆமா. உனக்கு அப்படி ஆட வேண்டுமானால் இங்க நேரம் சந்தைப்பட்டிக்கு போயிட்டு பாலமலை ஹாஸ்பிட்டல்ல ஒரு பக்கத்துக்கு 5000 ஊசி போட்டா ரேட் ஏறி போய் சட்டங்களா? ஆமா. முந்தா நேரத்து 750 ரூபாய் சொல்லி சட்டியா உங்களுக்கு 5000. ஆமா. ஒரு பக்கத்துக்கு 5000 ஊசி போட்டு 2 பக்கத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஊசி போட்டேனால் வந்துட்டாங்க பாரு. அவங்களாம் வரம்போ வரம்போ என்ன பண்ண பண்ணல ஐயா உங்களுக்கு பாட்டு பண்ணா யாருக்கு காலையே அடிக்கிறா மதியானம் ஏமா என்னடா உங்களுக்கு மட்டும் தரதா என்று ஆடியது எங்களுக்கு ஏன் ஆட மாட்டேங்குது? உங்களுக்கு ஆடணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்டா ஆடுடா. எப்படிமா? எப்படி அதான் இந்த ஜமால எத்தனை வருஷமா ஆடுற? நான் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 4 வருஷமா ஆடி எத்தனை வருஷமா? ஒரு 3 வருஷம். சரி 3 வருஷமா ஆடுற. ஆமா. அட்வான்ஸ் வாங்கிருக்கியா? வாங்கிக்கிறேன். எவ்வளவு வாங்கின? எங்க கொடுக்கிறேன் சும்மா 3000 ரூபாய் கொடுக்கிறேன். ஆடு வர பேசுறா. டேய் கிட்ட வராத. கவுல் அடிக்குதே. டேய் உனக்கு ஆட வேண்டும் என்றால் ஆட வேண்டும் என்ற 2 லட்சம் பணம் வேணும். 1 லட்சம் கொடுக்குதே 3,000. நான் 2 லட்சம் கேட்கமா போ. கேட்கல தருவாரு. 2 லட்சம் பணம் தருது. நேரா விழுப்புரம் வரணும். ஐயா ஆமாண்டா. நேரா விழுப்புரம் வந்தனா நான் இங்க இருந்து ஒன்னு அப்படியே பம்பாய்க்கு அனுப்பிச்சிருவேன். எப்படி அனுப்ப தெரியுமா? எப்படி அனுப்புவீங்களோ? சரி சொல்லு எப்படி அனுப்புவீங்க? டேய் இங்க விழுப்புரத்துல டிக்கெட் எடுத்து உன்னை தாதர் அனுப்பிச்சிருவேன் நானு. தாந்தாமா? தந்தா இல்லடா. தாதர் தாதர். சரி சரி இருக்கட்டும். அங்க போய் இறங்குனா எங்க ஆளுங்களுக்கு ஒரு கால் போடுவேன். கால் போடுங்க இங்க இருந்து. போன் கால் போடுவேன்டா. போன் கால் போட்ட உடனே உன்னை அப்படியே டாக்ஸில உட்கார வச்சு உன்னை அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா உட்கார வச்சு மல்லாக்கா போட்டு சைன் கோலி வடா இட்டு போயிடுவாங்க. சரி. உன்னை இட்டுட்டு போன உடனே தம்பி உனக்கு தேவையானதை பூரா சாப்பிட வச்சிருவாங்க. ஆமா சரி. சரி இருக்கடா. உனக்கு தேவையானது பூரா சாப்பிட வச்சிருவாங்க. ஆமா. சாப்பிட வச்ச உடனே ஒரு 2 கண்ணி கட்டிடுவாங்க. கண்ணு கட்டினா கிணம்பு தரணுங்க. உன் கண்ணை கட்டிட்டு தம்பி ஹாஸ்பிட்டல் இட்டு போயிடுவாங்க. ஆமா. போயிட்டு கீழே ஒரு கட்டிங் மேல 2 கிச்சன். கிச்சிங்கா? 2 பக்கம் கிழிச்சு உள்ள சிலிக்கான் வச்சிருவாங்கடா. ஐயோ. அப்புறம் உனக்கு தட தட தடன்னு ஆடுவா. என் கப்பல் அந்த மாதிரி ஒரு ஆள் ரோல் பண்ணிக்கிறாரேமா. யாருடா? அவளை எப்படி ஆகி விட்டா அப்ப நாங்க 2 பேரும் வசதி கழிப்போம். ஆமா ஆமா. இந்த படி படிக்காதடா அவனுக்கு பொண்டாட்டி கேட்கிறாடா. அட உனக்கு எனக்கு சண்டை அட உடைய போது மண்டை. உனக்கு எனக்கு சண்டை அட உடைய போது மண்டை. உனக்கு எனக்கு சண்டை இப்போ உடைய போது. பேசாதே. வாங்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். போகட்டும். ஆமா. சமீபத்தில் எப்படி தோட்டம் திருநகிய மகாலட்சுமி கடாட்சம் சபை. தம்பி இன்று எதுக்காக கூத்து? இதோ காலம் சென்ற அன்பழகன் ஐயாவிற்காக. ஆமா. வாட்ஸ்அப் விழா. ஆமா. அவருடைய பார்த்திருக்கும். ஆமா. தலைவர் ரொம்ப தலைவர் நாட்டமை கவுன்சிலர் வார்டு நம்பர் ஊர் பொதுமக்கள் ஆமாங்க. வெளிவாசிகள் ஆமா. நாடு நடிகர் உங்களுக்கும் வணக்கம். சபிக்கண்ணே என்ன ஊரு உன் பேர் என்ன ஊர் என்ன இருக்கா இல்லையா என்ன இருக்கு இளவரசி யாரு மகள் யாரு மனைவி அப்படின்னு கேட்டீங்களா? உன்னை பார்த்தா எயிட்ஸ் வந்த மாதிரி இருக்குது. நான் கேட்கல. அடிக்க மாட்டேன். நாளைக்கு நீ நடிப்பேன். அடிக்க மாட்டேன். சரி அம்மா. சரிதான். நாளைக்கு அடிக்க கூடாது. விளக்கம் சொன்னால் தெரியும். வாங்க.
தேவேந்திரனுக்கு மனைவிடக்கூடிய என் பேரு இந்திராணி. அது மட்டும் தெரியும். அயல் ராணி. ஆமா. விளக்கம். ஆமாமா. இருந்தாலும் வீட்டுக்கார கூட்டுக்காரு யாரு கருமே தெரியல. இந்த சொல்லி வச்சுக்கிறோமா? எங்க கொண்டாடிக்கார என்ன பண்றீங்க இன்னும்? அப்புறம் என்ன வாய்ப்பு முன்னாடி வந்திருக்கு. ஒரு பொண்டாட்டி ஒன்றரை பொண்டாட்டி உங்களுடைய மனைவி வந்திருக்கு. சரி பாத்தியா, யானை பாத்தியா, என் சாமியை பாத்தியா, என் கண்ணால பாத்தியா, என் புத்திர பாத்தியா, என் மச்சனை பாத்தியா, என் மாமனை பாத்தியா, பாத்தீங்களா? இங்க சீனிட்டு போ சொம்பேத்தா நீங்க ஆம்பளை மாதிரி அத்தனை ஆம்பளை நான் வச்சுக்கிறேன். நீ எங்க வீட்டுக்கார பாத்தீங்களா? இன்னைக்கு எப்படி இருக்காரு? உங்க வீட்டுக்கார மூஞ்ச பாக்கணுமே. இந்த ஆசிரியர் விட்டு அணை முச்சு வைக்க மாட்டாங்க. மூஞ்சி பிரமஞ்சம் ஆட்டம் பசிக்கிறான். ஏண்டா அவர் ஸ்டைல் எப்படியா இருக்கு? என்னது பம்பு? அவர் மீசி ஸ்டைல் எப்படி இருக்கு? அந்த மீசி ஸ்டைல் தான் சொல்லணும். இந்த பாத்ரூம்ல கிளீன் பண்ண மாட்டாங்க. ஆமா. அங்க இருந்து ஒரு 4 மாசம் திரும்பி வந்துக்கிறான் போல. அவர் மீசி எங்கடா வச்சிருக்காரு? மூக்கு கீழே வச்சுக்கிறாரு மீசா. வட்டா போ டாட்டா போய் காட்டு உங்க வீட்டுல போட்டா நான் உள்ள போறேன், நீ வெளியே போடா. நான் சொம்பியா இருக்கு. எதுக்கு? போ. என் மன்னவே ஒரே வார்த்தையாச்சு கேட்கணுமா?
புதுப்பாடத்தை சேர்ந்த அன்பழகன் அவர் கல்யாணம் வழங்கக்கூடிய ஐயா அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்ட 50 லட்சமா பாவித்து அவர் குடும்பத்தை அந்த அன்பழகன் ஒரு தெய்வமா நின்று எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தையும் கொடுக்குமாறு அந்த அன்பழகன் ஐயா வேண்டுகிறேன். ஊரன் கேட்க ஊரா ராமரையா அவர்கள் என் கம்பெனியில் இருக்கக்கூடிய நாகராஜுக்காக வழங்கப்பட்ட ரூபாய் 51. அண்ணா குடும்பத்தில் அவருக்கு இஷ்ட தெய்வம் துணையிருந்து இந்த அன்பாளனை துணையிருந்து நோயற்ற வாழும் குறையில்லா செல்வத்தையும் கொடுக்குமாறு அந்த அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். சுவேதி மேற்படி பஞ்சவரத்தை சேர்ந்த வேணுகோபால் சொல்லக்கூடிய தாத்தா அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்ட 100 லட்சமா பாவித்து அவர் குடும்பத்தில் அங்காள பெருமை துணையிருந்து எந்த ஒரு குறை வராமல் பாதுகாக்க சிவகி என்றைக்கும் இல்லாமல் இந்த அதிவேகமாக அழைத்த காரணம் என்னங்க? அடி கூறும் என்று அப்படி என்றால் எனக்கோ நீண்ட நாளா சரி ஒரு நிமிஷம் ஏன்னா லட்சுமண்ணா எனக்கு தெரியாதா எந்த நேரத்துல இருந்தா நான் சொன்னேன். நானும் முன்னாத்துல இருந்து வந்து பாத்துக்கிறேன். சும்மானா எதுனாவும் நாங்க பேசினே இருக்கிறாரு. ஆட்டோ வச்சுக்கு தெரியாது இந்த பணி எடுக்கிற டீ வாங்கி கொடுக்குறது என்னையே டீ கிட்டின்னு கேட்டுங்க. டீ கடை பார்த்தா இதுல போன் போட்டு சாமியே நிறுத்தி உன்னை எதற்காக அழைத்தேன்? நீண்ட நாளா எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். சரி, அதனால அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து கொள்ள வேண்டும். அதனால் தேவதா சபையை கூட்டி 33 தேவர்களும் அழைக்க வேண்டும். சரி, அதனால் நீ இல்ல தலைவரே, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். சரிங்க. அதாவது நிர்வகிது போய்விட்டது. ஐயா வேணாம், நீ எனக்கு எம்மா நேரம் இருங்க. முருகன் போட்டுக்கிறேன், புள்ளியார் போட்டுக்கிறேன். மகாஸ்தி மகாகணம் பொருந்திய என்னது மகாசி மகாகணம் பொருந்திய மகாஸ்தி மகாகணம் பொருந்திய தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சாம்பார் கவுல் அடிக்குது. சாம்பார் சாமியோ தேவேந்திரன் எழுதும் நிருபம் என்னவென்றால் 33 தேவர்களும் 48 ரிஷிமார்களும் 48 ரிஷிமார்களும் கருடர் கெம்புடர் சித்தி வித்யாதனர் அஷ்டதிக்குமாரர்கள் அனைவரும் தேவலோகத்திற்கு வர வேண்டும். ஆமாங்க. ஏனென்றால் நீண்ட நாளாய் பெருத்த சந்தேகம் உள்ளது. அதை தீர்த்து வைக்க வேண்டும். அதனால் தேவசபை கூடுகிறது. அனைவரும் வந்து சேரும். வந்து கண்டிப்பாக சேரவும். இப்படிக்கு பெருமாள் பிச்சை நீயே போட்டு மாட்டமா கூட்டுறேன். போடணுமா? நான் போட்டுறேன். நான் பாண்டி முதல் விக்கிற வேண்டிய வரைக்கும் எழுதுவேன். பாண்டி முதல் 10 வரைக்கும் எழுதுவேன். சரி, ஆனா எங்க ஏத்து எனக்கு போட தெரியாது ஐயா. இதா இது ஏரி வேலை தான் கத்துக்கிற கை நாட்டு வைக்க கூடும்.
ஆமா சரி ஐயா இது முதல்ல எங்க அனுப்ப வேண்டும்? எட்டு போறாளே எத்தனை போறாளா? ஒரு லட்சம் தான் அதான் எல்லா இடத்துக்கும் சீக்கிரம் போனா வாயுதேவன் குத்தம் அடே வாய்தேவா வாடாங்க சொல்லுங்க உத்தாம்பார் குசு குத்தம் நல்லா உனக்கு பாய்தே வாழலாம் காத்துட்டானே தரு புண்ணு உள்ள பால் ஏய் இந்த நிர்மம் எங்க போக வேண்டும்? எங்க போகட்டும்? வதிஷ்டர்கிட்ட போக வேண்டும். ஆமா ஆகட்டியாக தேவேந்திரனா பட்டவன் வதிஷ்டர்கிட்ட நிருபம் அனுப்ப வதிஷ்டர் தர்ப்பா சாவச்சிருவேன்